அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி 50 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை பிரதிபலிக்கிற டாப் 50 கம்பெனிகளை உள்ளடக்கிய இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை எப்படி வாங்குறது அப்படின்னா நிஃப்டி பீஸ்னாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ETF-னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ் ETF மூலமாக நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம டைரெக்டாக வாங்குகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்டு வாங்கலை, மியூச்சுவல் ஃபண்டு வாங்கலை, டைரெக்டாக நிஃப்டி பீஸ் அல்லது நிஃப்டி இண்டெக்ஸ் ETF வாங்குகிறோம். ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷம் வச்சுக்க போகிறோம், தலைமுறையாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நமக்கு கம்மியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்டு எப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 3 வருஷத்தில் ஒரு ஃபண்டு நல்லா பண்ணும், அடுத்த 3 வருஷத்தில் இன்னொரு ஃபண்டு நல்லா பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் லாங் ரன்னில் நம்ம கொடுக்குற ஃபீஸ் இண்டெக்ஸ் ETF-ல கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இண்டெக்ஸ் ETF-ஐ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பீரியடுக்கு நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ETF கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசிட்டோம். நிஃப்டி 50 அப்படிங்கிறது மிகப்பெரிய கம்பெனிகளை உள்ளடக்கியது. ஸோ நமக்கு கொஞ்சம் க்ரோத்தும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நிஃப்டி நெக்ஸ்ட் 50-யையும் வாங்கிக்கிறோம். அதில் இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே ஓரளவு மிட் கேப் அல்லது மிட் கேப் டு லார்ஜ் கேப் அந்த சைஸில் உள்ள கம்பெனிகள் இருக்கும். ஸோ நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த 2 இண்டெக்ஸ் வாங்கினாலே நிஃப்டியில் உள்ள 100 கம்பெனிகளை நம்ம உள்ளே வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தொடர்ந்து சிப் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த 2 இண்டெக்ஸும் அழியாது. உங்களுடைய காசு சேஃப்டி. பல ஸ்டாக்கில் டைவர்சிஃபை பண்ணி டைவர்சிஃபைடு செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸு தான் இந்த இண்டெக்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுடைய ரிட்டனும் ஆப்டிமைஸ்டாக கிடைக்கும். நம்மளுடைய ரிஸ்கையும் மிட்டிகேட் பண்ணுறோம். சேஃப்டி தலைமுறையாக வச்சுக்கலாம். சிப்பு பண்ணிக்கிட்டே வர்றோம். எப்பெல்லாம் மார்க்கெட் கரெக்ட் ஆகுதோ 10% விழுந்துச்சுன்னா அப்போ ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 20% அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 20% கரெக்ஷனை கொடுக்கும். அப்போ ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட். 30%க்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஒரு பல்க் இன்வெஸ்டிங். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி, ரிட்டனுக்கு ரிட்டனு, குவாலிட்டிக்கு குவாலிட்டி, ரிஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணிக்கிறீங்க. பல செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை எடுத்துக்கிறதுனால இந்த இண்டெக்ஸுக்கு ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸு அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி கடந்த ஒரு வருஷத்தில் ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுத்துருக்கணும், ஃப்ரீ ஃப்ளோட் இவ்வளவு இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த ரூல்ஸை எந்த ஸ்டாக்கு ஃபாலோ பண்ண முடியலையோ ஆட்டோமேட்டிக்காக அது நான் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் அப்படின்னு கன்சிடர் செஞ்சு அந்த ஸ்டாக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். நிஃப்டி 50க்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ரீபேலன்சிங் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதை நம்ம சேனலில் பல தடவை பேசியாச்சு. மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய காசு அதிகம். மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுனா டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் அந்த மாதிரி பார்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தொடர்ந்து பேசிட்டோம். இந்த வீடியோ பதிவில் இன்னமும் நம்ம இண்டெக்ஸ் ETF-ஐ பற்றி பேசலாம். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாமே ஏகப்பட்ட இண்டெக்ஸஸ் இருக்குது, அதாவது இண்டிசஸ், அதாவது ஏகப்பட்ட இண்டெக்ஸ் ETF இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தீமேட்டிக், மொமெண்டம், ஆல்ஃபா, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இண்டெக்ஸ் ETF இருக்குது. இதெல்லாம் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அல்லது புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வியினால தான் இந்த வீடியோ பதிவுங்க. தொடர்ந்து கேளுங்க. ஒரு போனஸ் டிப்பு. இந்த போனஸ் டிப்பு ரொம்ப முக்கியமான போனஸ் டிப்பு. ஆனால் ரொம்பவே சாதாரணமான போனஸ் டிப்பு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போனஸ் டிப்பு. இந்த போனஸ் டிப்புக்கும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இண்டெக்ஸ் ETF-க்கும் சம்பந்தம் கிடையாது. பட் இந்த போனஸ் டிப்பு இண்டெக்ஸ் ETF இன்வெஸ்டிங்க்கும் பொருந்தும். என்னப்பா அந்த போனஸ் டிப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் பேச போகிறது ஹர்டு மென்டாலிட்டி. அதாவது செம்பரி ஆடுகள்லாம்
கூட்டமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு பெரிய குச்சி நீட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி உள்ள செம்பரி ஆடு அந்த குச்சியை தாண்டி தாண்டி போகும். சரிங்களா? இதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி வர்ற செம்பரி ஆடுகளும் அந்த குச்சியை தாண்டி போகும். நீங்கள் குச்சியை எடுத்துட்டாலும் அவ்வளோ பெரிய செம்மறி ஆட்டு மந்தை இந்த முன்னாடி உள்ள செம்பரி ஆடுகள்லாம் வந்து இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி குதிச்சிச்சு அப்படிங்கிறதுனால குச்சி இருக்குதோ இல்லையோ இல்லாமல் இருக்கும் பொழுதே பின்னாடி வர்ற செம்மறி ஆட்டு கூட்டமும் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போகும். இதுதான் ஹர்டு மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டியில் நம்ம இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கிறோம். அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நான் இங்கே ட்ரேடர்ஸை பற்றி பேசவே கிடையாது. ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து 91%, 99% வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து முன்னாடியே பேசிட்டேன். நம்ம பேசுகிறது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிப்பை வந்து பாதியிலே நிறுத்துவாங்க. சிப்பை வந்து பாதியில் நிறுத்திட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் நல்லா போகும் அப்படிங்கிறப்ப நம்பிக்கை வரும்போது, அதாவது என்னன்னா சிப்பை வந்து நல்ல புல் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணுவாங்க, பியர் மார்க்கெட்டில் வந்து சிப்பை நிறுத்திடுவாங்க. திருப்பி வந்து ஒரு நம்பிக்கை வரும் மார்க்கெட் ஏறும்போது, அப்போ திருப்பியும் வந்து சிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படி புல் மார்க்கெட்லேயே சிப் பண்ணுறதுக்கு சிப் பண்ணாமலே இருக்கலாம். சிப்பை வந்து 10 வருஷம் பண்ண போகிறேன், 20 வருஷம் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கு ப்ளூ சிப் ஸ்டாக்கு நான் 10 வருஷம் வச்சுக்க போகிறேன், 20 வருஷம் வச்சுக்க போகிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் வச்சுக்க மாட்டாங்க. அதை தான் வந்து ஹர்டு மென்டாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு உண்மையிலுமே தேவை இருக்கலாம். இந்த ஹர்டு மென்டாலிட்டியில் நானும் இருக்கிறேன். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஆனால் வந்து ஒரு ஈகோ இருக்குது. என்ன ஈகோ அப்படின்னா, என்னதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹர்டு மென்டாலிட்டி பேசினாலும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் வந்து அந்த செம்மறியாடு கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் தப்பு. எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, எவ்வளவு தான் அடித்தாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற காமெடி மாதிரியே மார்க்கெட் எவ்வளவு தான் அடித்தாலும் நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு குவாலிட்டியான ஸ்டாக்கு, அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது, ப்ரொமோட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெம்பரவரியாக வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஸ்டாக்கை எவ்வளவுக்கு எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அதிகமான ரிட்டர்னை பார்ப்பாங்க. ஹோல்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதாவது என்னென்னா சில இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக பாட்டமில் என்ட்ரு ஆகிடுவாங்க, அதை ஹோல்டும் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹோல்டு பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகி போட்ட காசு வந்தோடனே விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. அல்லது விற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட்டில் விற்றுட்டு வெளில வருவாங்க. இதை தான் வந்து சார்லி மங்கர் வந்து மீடியாக்கர் ரிட்டர்ன் அப்படிம்பார். அதாவது என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தான் வந்து சூப்பரான இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டராக இருந்தாலும் உங்களுடைய பிஹேவியர், அந்த ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் உங்களுடைய பிஹேவியரல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய பிஹேவியர் வந்து நல்லா இருந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தாலும் உங்களுடைய பிஹேவியர் தான் உங்களுக்கு அதிகமான ரிட்டனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம பேசுகிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த ஹர்டு மென்டாலிட்டியில் உள்ள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு போய் ஒரு ஸ்மால் கேப்பு ஜங்க் ஸ்டாக்கில் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால் திருப்பி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணாலும் எல்லாருமே ஹர்டு மென்டாலிட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை புல் மார்க்கெட்டில் வந்து நம்பி வாங்குவோம், ஆனால் பியர் மார்க்கெட் கீழே கரெக்ஷன் போகும் பொழுது அது ரொம்ப லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்காக இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து இன்னும் பொசிஷனை எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். அது நம்மளுடைய சைக்காலஜியிலே வயராக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் ஹர்டு மென்டாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு டைமும் நீங்கள் பயப்படும் பொழுதும் நீங்கள் கேட்டுக்கங்க. நம்ம மாற்றி யோசிக்கணுமா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. அப்படி கேட்டுக்கிறது மூலமாக சத்தியமாக நீங்கள் வந்து அந்த செம்மறியாட்டு கூட்டத்திலேருந்து தனியாக வந்து ஒதுங்கி நிற்பீங்க. அவ்வளவுதான். அந்த தனியாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல கான்ட்ராபெட்ஸை எடுப்பீங்க, அதை நல்ல நிதானமாக ஹோல்டு பண்ணுவீங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு மீடியாக்கர் ரிட்டர்னா என்னென்னா ஆவரேஜான ரிட்டர்ன், அதாவது உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு டபுள் ஆகிருக்கும், அப்போவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், சூப்பரான ப்ராஃபிட், புரியுதுங்களா? இருந்தாலும் அந்த டபுளான ப்ராஃபிட்டு இன்னும் டபுள் ஆகிற வரைக்கும் வச்சிருக்கிற அளவுக்கு வலிமையும் உறுதியும் வந்து தரும் இந்த சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வந்து இந்த சிந்தனை ரொம்ப அவசியம் அப்படின்னா, மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மிகப்பெரிய இன்வெஸ்டராக மாறினதுக்கு காரணமே இப்போ நான் பேசின இந்த போனஸ் டிப்பு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு, நாலேஜ் கற்றுக்கிட்டு, பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு
இந்த போனஸ் டிப்பை அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸ் ETF மறுபடியும் போயிடலாம். இண்டெக்ஸ் ETFல நிஃப்டி 50 ETF, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF வாங்கினாலே தாராளம். அதில் நீங்கள் வந்து லம்சம் இன்வெஸ்டிங் பண்ணிட்டீங்க 20% கரெக்ஷன் வரும்போதுனா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டிமலான ரிட்டர்ன் வரும். உங்களுடைய மண்டேயை வந்து நீங்கள் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய அசட் அலோகேஷனில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஆப்டிமலான ரிட்டர்ன் தரும். சரிங்களா? ஆனாலும் நமக்குள்ள உள்ள சிந்தனை வந்து என்னன்னா, நம்மளும் ஏன் வந்து ஒரு வாரன் பஃபட் மாதிரி மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஆகக்கூடாது, அல்லது அட்லீஸ்ட் ஒரு மினி இன்வெஸ்டர் ஆகக்கூடாது, நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை கற்றுக்கக்கூடாது? ஏன்னா இந்த இன்வெஸ்டர் அப்படின்னு மாறும் பொழுது நம்ம கேஷ் ஃப்ளோனா என்னென்னு புரிஞ்சுக்கிறோம், இபிஎஸ்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறோம், ப்ரொமோட்டர் வந்து என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாரு, எப்படி ஒரு கம்பெனி வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருந்து பப்ளிக் கம்பெனியாக மாறுது, அன்லிஸ்டட் ஷேர்னா என்ன, எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க, எவ்வளவு க்ரோத்தை காட்டுறாங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜியோகிராஃபிக்கில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கடனை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எப்படி வந்து ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய அசட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதிலிருந்து எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய ஷேர் அலோகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் QIP இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுடைய மார்க்கெட் சிச்சுவேஷன் கிளைமேட் எப்படி இருக்குது, அவங்களுடைய காம்படிஷனை வந்து எப்படி வந்து அவங்க வந்து மிட்டிகேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க புது புது ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறாங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்டராக நீங்கள் புரிஞ்சுக்கும்பொழுது நீங்கள் சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்து, அதாவது உலகத்தில் வந்து சம்பளம் வாங்கி ஒருத்தன் மிகப்பெரிய பணக்காரனாக ஆக முடியாது. அப்போ எப்படி தான் பணக்காரன் ஆகிறது? பிஸ்னஸ் பண்ணால் தான் பணக்காரனாக ஆக முடியும். அதுக்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நம்ம உடனே சம்பளத்தை விட்டுட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அவ்வளவுதான் அடிமுட்டாள்தனம். அப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வாய்ப்பு, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போதே அதில் ஒரு போர்ஷன் 30% சேவ் பண்ணி இன்வெஸ்டராக மாறி இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜை நீங்கள் கற்றுக்கும் பொழுது நீங்கள் உங்களை அறியாமலேயே பிஸ்னஸ் செய்கிறதுக்கான நாலேஜை வளர்த்து கொள்ளுகிறீர்கள் நண்பர்களே. அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்மளுடைய ஸ்கோப் ஆஃப் த வீடியோ, நம்மளுடைய ஸ்கோப் ஆஃப் த டிஸ்கஷன் வந்து இண்டெக்ஸ் ETF பற்றி இதுதான். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் பேசவே இல்லை. மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இது இன்னமும் வந்து நல்லாவே பொருந்தும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து நிறையா தீம்ஸு, நிறையா ஐடியாஸ் இருக்குது. அதில் வந்து இன்னமும் வந்து நீங்கள் அதிகமாக ஃபீஸ் கொடுக்குறீங்க. அதுக்குள்ளே ஹிடன் ஃபீஸ் இருக்கும், எக்ஸிட் லோடு இருக்கும், லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த ஃபண்டு வந்து ஒரு டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னொரு டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா வந்து ஃபண்டு மேனேஜர் நல்லா இருந்தார் அப்படின்னா மார்க்கெட்டினுடைய கான்டெக்ஸ்ட்டு சூழ்நிலையை புரிஞ்சு, சப்போஸ் மிட் கேப்பு தான் இந்த காலகட்டத்தில் நல்லா பண்ணுதுன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மிட் கேப்புக்கு அதிகமாக அலோகேஷன் கொடுத்து டைனமிக்காக வந்து மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ரிட்டர்ன் நல்லா கொடுப்பாரு. ஆனால் அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஒரு நல்ல ஃபண்டு மேனேஜர் நல்லாவே இருந்தாலும் அவர் ஒருவேளை தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணால் அந்த ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸே குறைஞ்சிரும். சரி, இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கேப் போனீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் கொடுக்குற காசை கண்டிப்பாக லார்ஜ் கேப்பில் 25, மிட் கேப்பில் 25, ஸ்மால் கேப்பில் 25ன்னு போட்டே ஆகணும். லார்ஜ் கேப்பு அந்த கான்டெக்ஸ்டில் அதிகமான வேல்யூவேஷனில் இருந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்டில் லார்ஜ் கேப் அதிகமான வேல்யூவேஷனில் இல்லை, ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு தான் ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனில் இருக்குது. அதிகமான வேல்யூவேஷனில் இருந்தாலும் நீங்கள் மல்டி கேப் ஃபண்டில் போடும்பொழுது அந்த ஃபண்டு மேனேஜர் ஸ்மால் கேப்பையும் மிட் கேப்பையும் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் தான் அவங்கள கட்டாயப்படுத்துறீங்க. ஏன்னா கொடுக்குற காசை அவர் வச்சிருந்து கேஷாக வச்சுட்டு பின்னாடி டிப்ளாய் பண்ண முடியாது. அவர் இந்த பீரியடுக்குள்ளே டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ரூலில் இருப்பார். அதே சமயம் அதிகமான கேஷ் வச்சுருந்தா அவருக்கு பயம், எல்லா ஃபண்டு மேனேஜர்ஸும் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மேலே பயங்கரமான ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அவருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு அந்த ஃபண்டு மேனேஜர், அந்த ஃபண்டு தள்ளப்படும். சரி, நம்ம இன்னமும் வந்து ஸ்கோப் ஆஃப் த டிஸ்கஷன் வந்து இண்டெக்ஸ் ETF தான். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தீமேட்டிக் ETF நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ITBs, ஃபார்மாபீஸ், ஆட்டோமொபைல், அந்த ஆட்டோமொபைலுங்கிற அந்த ரிலேட்டட் இண்டெக்ஸ், FMCGBs இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த செக்டருக்கு மட்டும்தான் உள்ள ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். தீமேட்டிக் ஃபண்டுங்கிறது வந்து இதுதான். இப்போது நீங்கள் ITBs மட்டும் வாங்கி வச்சுருக்கிறீங்க. சப்போஸ் நாளைக்கே வந்து ஏஐனால் வந்து ஐடி கம்பெனிஸுக்கெல்லாம் ஏகப்பட்ட லாஸ் வந்துருச்சு, லே ஆஃப் பண்ணுறாங்க, புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் ஆர்டர் வரல, ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டார், ஐடி கம்பெனிஸுக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டார் அப்படின்னா இவங்களுடைய 50% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து படுத்துருச்சு.
லே ஆஃப் கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பயங்கரமாக அடிபடும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஐடிபிஸ் தீமேட்டிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த இண்டெக்ஸ் இடிஎஃப் வந்து பயங்கரமாக ஓடப்படும். அதாவது நீங்கள் ஒரு செக்டருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பல ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? அதாவது ஒரு டைரக்ட் ஸ்டாக்கில் ஐடி ஸ்டாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஐடிக்கு வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரே ஒரு ஸ்டாக்கு டிசிஎஸ். அப்போ அந்த டிசிஎஸை மட்டுமே நான் வாங்கிட்டு போகிறேன், அதுக்கு மட்டுமே நான் அதிகமாக வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாக் ரிஸ்க் இருக்குது, சிங்கிள் செக்டர் ரிஸ்க் இருக்குது, அதில் டிசிஎஸ்க்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்குது. மற்ற கம்பெனி இன்ஃபோசிஸ் விப்ரோ நல்லா பண்ணுமா இருக்கும். ஆனால் நீங்கள் டிசிஎஸ் மட்டும் வாங்கியிருக்கிறதுனால அந்த கம்பெனி ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதில் ரிஸ்க் இருக்குது. இப்போது இண்டெக்ஸ் தீமேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த செக்டர் ப்ராப்ளத்தை வந்துச்சுன்னா அந்த செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்கையும் அது இம்பேக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நார்மல் நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50யை விட ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, இதே மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குங்க. அதாவது தொடர்ந்து பேசுகிறேன் கேளுங்க. இண்டெக்ஸ்லேயே எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் பல வெரைட்டி இருக்கோ அதே மாதிரி இண்டெக்ஸ்லையும் பல வெரைட்டி இருக்குது. அதை புரியாமல் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே. உதாரணமாக மொமெண்டம் நிஃப்டி 200 மொமெண்டம் இண்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆல்ஃபா இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்னா நிஃப்டி 50 ஆல்ஃபா 30 இண்டெக்ஸ். அதை வந்து இப்போ கோட்டக் மஹிந்திரா, HDFC இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ் வந்து நிஃப்டி 50 ஆல்ஃபா 30 ETF, ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல் ஆல்ஃபா நிஃப்டி 50 ஆல்ஃபா 30 ETF இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ்லையுமே பல வெரைட்டி இருக்குது, பல கேட்டகரி இருக்குது. இப்போது ஆல்ஃபா மொமெண்டம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இண்டெக்ஸ்னா என்னன்னே புரியாது உங்களுக்கு. நீங்கள் சிம்பிளாக போய் சார்ட்டை பார்க்குறீங்க, இந்த ETF வந்து பரவாயில்ல நல்லா போகுது எல்லாரும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்டு மென்டாலிட்டியில் உள்ளே போய் வாங்குவோம். அதுதான் தப்பு அப்படின்னு வந்து நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஆல்ஃபானா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் ETF என்ன மாதிரி ரூல்ஸை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். எப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் ETF வந்து ரீபேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் உணரணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கு இந்த இண்டெக்ஸ் ETFக்குள்ள போய் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு முதலீடு பண்ணும்போது மட்டும்தாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் கரெக்டாக இருக்கும். உதாரணமாக மொமெண்டம்னா என்ன, ஒரு ஸ்டாக்கு வந்து நல்ல மொமெண்டத்தில் இருக்குது. அதாவது என்னென்னா வேல்யூ வந்து அதனுடைய ஸ்டாக்கினுடைய விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது, சரிங்களா? அப்போது இந்த இண்டெக்ஸ் ETF என்ன பண்ணுன்னா நிஃப்டியில் உள்ள 7000 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து விலை 6 மாதத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை மட்டும் எடுத்து இண்டெக்ஸ்குள்ளே வைக்கும். இப்போது இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 மாதம் வரைக்கும் அந்த ஸ்டாக் ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. 6 மாதம் பெர்ஃபார்ம் ஆன ஸ்டாக்கை கொண்டு வந்து இண்டெக்ஸ் ETFக்குள்ள மொமெண்டம்னு உள்ளே போடுறீங்க. 6 மாதம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனா தான் அந்த மொமெண்டம் இண்டெக்ஸ் ETF உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். 6 மாதம் உள்ளே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த இண்டெக்ஸ் ETF என்ன பண்ணும், அதை வெளியில் தள்ளும். வெளியில் தள்ளதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் 6 மாதம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போது மறுபடியும் அந்த ஸ்டாக்கு 6 மாதம் கழிச்சு உள்ளே வரும். அப்போ உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், நல்லாவே ரிட்டர்ன் கிடைக்காது. அதனால தான் அந்த இண்டெக்ஸ் ETF-உடைய ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக மொமெண்டம்னா எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் நிறையா மேலே போகுதோ அந்த ஸ்டாக்கு மொமெண்டம். அதே சமயம் ஃப்ரீ ஃப்ளோட் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இண்டெக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட்னா என்ன, முதல்ல ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு 50% ஷேர் ஹோல்டிங்கை வந்து அவர் வச்சுருப்பார், மிச்சம் இருக்கிற 50% தான் வந்து மார்க்கெட்டில் விட்டுருப்பார். அந்த மார்க்கெட்டில் யார் வேணாலும் வாங்கலாம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கலாம், FII வாங்கலாம், DII வாங்கலாம். இப்போது இதுதான் ஃப்ரீ ஃப்ளோட்டு. ஃப்ரீ ஃப்ளோட் அதிகமாக இருந்து மொமெண்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைஸ் வந்து 6 மாதத்தில் நல்லா ஏறி இருக்குது அப்படின்னா மொமெண்டம் இண்டெக்ஸுக்குள்ளே கொண்டு வா அப்படிங்கிற ரூலை தான் வந்து மொமெண்டம் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு எந்த ஸ்டாக்குக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் 6 மாதத்தில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதோ அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மொமெண்டம் வந்து உள்ளே போடும். அப்போது ஆல்ஃபா வந்து என்ன பண்ணும், ஆல்ஃபாவும் அதே தான். எந்த ஸ்டாக்கெல்லாம் நிஃப்டி 50 பெஞ்ச் மார்க்கோட, அதாவது நீங்கள் நிஃப்டி 50 ஆல்ஃபாவை 30 அப்படிங்கிற இண்டெக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு பெஞ்ச் மார்க்கு நிஃப்டி 50. நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 அந்த மாதிரி போனீங்கன்னா நிஃப்டி 200 இண்டெக்ஸ் வந்து அதுக்கு பெஞ்ச் மார்க்கு. இப்போ ஆல்ஃபாங்கிறது என்னென்னா பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து
அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அதாவது நிஃப்டி 50 கீழே விழுந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து பெருசாக கீழே விழாது. நிஃப்டி 50 மேலே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அந்த மேலே போகிற பர்சன்டேஜை விட அதிகமாக போகும். அப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு கடந்த 3 மாதத்தில் எந்த ஸ்டாக்கெல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டனை விட அதிகமாக கொடுத்துருக்கோ, கடந்த 3 மாதத்தில் நிஃப்டி 50 ஒரு 2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா, எந்த ஸ்டாக்கெல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இந்த 3 மாதம் ரிட்டனை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்குதோ அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து இண்டெக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் வந்து நிஃப்டி ஆல்ஃபா. புரியுதுங்களா? நிஃப்டி ஆல்ஃபான்னு சொல்லிட்டேன். ஆல்ஃபா இண்டெக்ஸ். ஆல்ஃபாலே வந்து பல வெரைட்டி இருக்கும். இப்போது ஆல்ஃபானா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சு, மொமெண்டம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போது இந்த மொமெண்டமுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, ஆல்ஃபாவுக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டுங்கிற கான்செப்ட் இல்லை. அதனால் ஆல்ஃபாவில் மிட் கேப்பு ஸ்மால் கேப் கம்பெனிகள் எல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆல்ஃபா வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ஃபாவிலேயே பல ஆல்ஃபா இண்டெக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு இண்டெக்ஸையும் நீங்கள் போய் பார்க்கணும். சில இண்டெக்ஸ் ETF ஆல்ஃபா இண்டெக்ஸ் ETFே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரீபேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் சில ஆல்ஃபா இண்டெக்ஸ் ETFs பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த புரிதல்னால ஒரு ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு தான் இண்டெக்ஸ் ETFல பொசிஷன் எடுக்கணும். நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச இந்த ஆல்ஃபா மொமெண்டம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணலை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இதை வந்து வேணால் இன்னொரு வீடியோவில் லென்த்தாக போயிடுச்சு, இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் த கான்டெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எந்த இண்டெக்ஸ் ETF நீங்கள் வாங்கினாலும் அந்த இண்டெக்ஸ் ETFோடைய ரூலு அது எப்படி வந்து ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வருது, வெளியில் போகுது, நீங்கள் எந்த இடத்துல பொசிஷன் எடுத்தால் உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு முதலீடு பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.